என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். உச்சி வெயில் வேள நீ நடக்க, பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க, முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். எப்பம்மா எப்பம்மா காத்திருக்க, என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான். பாடல் நின்று விட்டது. இப்ப ஒரு பாடல் வருகிறது. சரி, தொடருங்கள். அப்படியே நன்றி, வாழ்த்துக்கள். தட்டுறப்ப தாளம் பிறந்திருக்க, தட்ட தட்ட மோகம் வளர்ந்திருக்க, காயத்துக்கு களிம்பு பூசவா, ஆறும் வரை விசிறி வீசவா. என்னம்மா பண்ணனா இந்த ராகம், ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சா. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா. உற்சாகமான மாலை இரவு வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும். நீங்கள் இணைந்திருப்பது லண்டன் தமிழ் வானொலியின் 24 மணி நேர ஒலிபரப்பில் ஃபார்முகம் தொலைக்காட்சி மூலமாகவும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்னும் ஒரு இனிய புதன் பொழுதில் நிகழ்வோடு உங்களுடன் இணைந்திருப்பது தீரன். நேர்கள் எல்லாரும் நலம்தானே? காலநிலை எப்படி சிறப்பாக இருக்கின்றதா? வெயில் அடித்து கொளுத்துகின்றதா அல்லது மழை அடித்து சாய்க்கின்றதா? அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சீரியஸாக சொல்லிவிட்டனோ? சரி. எனது புதன் நிகழ்வில் முதன் மணி பொழுதில் 9 மணி வரை, 8 மணி தொடக்கம் 9 மணி வரை செய்தி பழசு மற்றும் பாடல்கள் தெரிவுகளுடன் செய்தி பழசும் மற்ற
பொதுவான விடயங்கள் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கும். நேர்கள் இணைந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள தகவல்கள் குறுந்தகவல் மூலமாக இணைந்து கொள்ளலாம். 0719256636 007956256636 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடகமும் மற்றும் ஃபா டிவி ஆமாம் அந்த தொலைக்காட்சியின் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடகமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நினைக்க வேண்டும் ஒரு சிறு எனது பக்கத்தில் சிறு மீண்டும் ஒரு தடங்கள் என்றபடியால் நேரம் தவறிவிட்டது. பரவாயில்லை, அதை சரி செய்து கொள்வோம். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்வில் முதலாவதாக அதற்கு முதலாக சென்ற வாரம் நான் கேட்டிருந்த 5 கேள்விகள், அதற்கு நேர்கள் பதில் தந்திருக்கின்றீர்கள். பதில் தந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அந்த கேள்வியை மீண்டும் தருகின்றேன். தந்துவிட்டு பதிலையும் தந்து யார் யார் பதில் சொல்லியிருக்கின்றார்கள் என்றதையும் பார்த்து விடுவோம். இதில் கட்டித்தனம் அப்படி ஒன்றும் இல்லை, தேடுதல் தானே. எல்லாரும் தேடி வந்து வந்திருக்கின்றார்கள். மகிழ்வுடன் அடுத்த அந்த கேள்விகளை மீண்டுமாக பார்ப்போம். முதலாவது கேள்வியாக, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி. முதலாவது கேள்வியாக என்று சொல்வதிலும் விட 5 கேள்விகளில் ஒரு கேள்வியாக கேட்டிருந்த கேள்விகளை நான் 5ஐயும் தருகின்றேன். அடிஸ் அபாபா என்ற இடம் எந்த நாட்டின் தலைநகரம்? அடிஸ் அபாபா எந்த நாட்டின் தலைநகரம் என்று கேட்டிருந்தேன். அது எத்தியோப்பியா என்பது சரியான பதில். எத்தியோப்பியா நாட்டின் தலைநகரம் அடிஸ் அபாபா. அடுத்தது, சியாட்டோ எனப்படும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு 1954 நிறுவப்பட்டது. இது எங்கு நிறுவப்பட்டது என்று கேட்டிருப்பேன். அது மணிலாவில், பிலிப்பீன்ஸ் நாட்டின் மணிலாவில் நிறுவப்பட்டது. அடுத்ததாக, முதலில் வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கான கடற்பாதையை எந்த ஆண்டில் கண்டுபிடித்தார்? ஏற்கனவே இருந்ததை அந்த வழியை திறந்து போகவும் இல்லை, அந்த வழியூடாக போய் இது நான் கண்டுபிடித்து விட்டேன், வழியை கண்டுபிடித்து விட்டேன் சொல்வதைத்தான் நாங்கள் எல்லோரும் அவர் கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லுவோம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகின்றோம். அது சில பேருக்கு அது யார் தொலைத்தார் என்று அப்படியாகவில்லை. அது கண்டுபிடித்து இறங்கி அந்த நாட்டை பிரகடனப்படுத்துவார். இது நான் கண்டுபிடித்து விட்டேன் எனது நாடு. ஆனால் அவருக்கு முதலாகவே நீல் எரிக்சன் என்ற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், நோர்வே நாட்டை சேர்ந்தவர் போய் இறங்கிவிட்டார் அதுக்கு முதலாகவே. ஆனால் அவர் பிரகடனப்படுத்தவில்லை என்றபடியால் அவருடைய பெயர் வரவில்லை. அது மாதிரி தான் இதுவும். கொலம்பஸ் 1498 அதை கண்டுபிடித்ததாக கூறினார். அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் தலை சிறந்த ஜனாதிபதியாக ஏப்ரஹாம் லிங்கன் இருந்திருக்கின்றார். அவர் அந்த நாட்டின் 16வது ஜனாதிபதியாக இருந்தார். அடுத்த கேள்வி, மின்கலம் எலக்ட்ரிக் பேட்டரி முதலில் வோல்டா யாரால் 1800 கண்டுபிடிக்கப்பட்டது என்று கேட்டதுக்கு வோல்டா என்பது தான் பதிலாக இருக்கின்றது. ஆம் 5 கேள்விகள் ஆகிவிட்டது அல்லவா? சரி, இந்த 5 கேள்விகளுக்கும் நேர்கள் பதில் தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு யார் யார் பதில் தந்திருக்கிறார்கள் பார்ப்போமா? இருக்கட்டும். முதலில் குமுதா அவர்கள், மற்றது ஜேபா ஸ்ரீ தெய்வீகன் கனடாவிலிருந்து. மன்னிக்க வேண்டும், தொடர்ந்து நான் குழப்பம் செய்துவிட்டேன். தொடர்ந்து ஒரு பாடலை கேளுங்கள், சரி செய்து வருகின்றேன்.
என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் பூப்பறித்த காதலியும் நீதான் உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான் இரவில் மிதந்து வரும் மெல்லிசையும் நீதான் இளமை நனைய வரும் பூமழையும் நீதான் வேர்க்க வைத்தாய் நீதான் நீதான் விசிறி விட்டாய் நீதான் நீதான் தேடி வந்தாய் நீதான் நீதான் தேட வைத்தாய் நீதான் நீதான் புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான் தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னை மூடிவிடும் வெண்பனியும் நீதான் குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான் என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான் தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான் மோகங்களும் நீதான் நீதான் முத்தங்களும் நீதான் நீதான் புன்னகையும் நீதான் நீதான் கண்ணீரும் நீதான் நீதான் கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான் ஒளிந்தவள் அருகில் வந்து அணைத்ததும் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் நேர்மை பொழுது 8:27. ஆம், என்ன என்ன குழப்பம் என்றால் பதில்களை தந்திருந்தார்கள். நடாமன் அவர்கள் அனுப்பியிருந்தார். நான் பழைய செய்திக்கு போய் சென்ற கிழமையை சேர்ந்த பதில் தந்தவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். நேரத்தை தேதியை பார்க்காமல் எடுத்து விட்டேன். ஆம், நேயர்கள் பதில் தந்திருக்கின்றார்கள். குமுதா அவர்கள் தந்திருக்கின்றார்.
பார்ப்போம். குமுதா அவர்களும் ஜெர்மனியிலிருந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். பதில்களுடன் பார்ப்போம். முதலாவதாக குமுதா அவர்களின் பதில் என்னவென்றால் எத்தியோப்பியா என்று பதில் தந்தபடியால் அது ஆமாம், அடிஸ் அபாபா. அடிஸ் அபாபா எந்த நாட்டின் தலைநகரம் என்ற கேள்விக்கு ஆக இருக்க வேண்டும். அடுத்ததாக 1498 என்று பதில் தந்திருக்கின்றார். அது நமது பாதையை கண்டுபிடித்தவர், இந்தியாவின் பாதையை கண்டுபிடித்த யார்? வாஸ்கோடகாமா. எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடித்தவர் என்று கேட்டிருந்தேன். அதற்கான பதில் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி எப்ரஹாம் லிங்கன். அது சரியான பதில். அலெசாண்ட்ரோ வோல்டா என்பது வோல்டா மின்கலத்தை கண்டுபிடித்தவர் என்பது சரியான பதில். அடுத்ததாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் தந்த பதிலும் எத்தியோப்பியா என்று சொல்லியிருக்கின்றார். அது சரியான பதில். பிலிப்பீன்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். சியாட்டோ என்ற தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு, சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் ட்ரீட்டி, அதைத்தான் சியாட்டோ ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்பதைத்தான் சியாட்டோ என்போம். அது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலாவில் நிறுவப்பட்டது. அது சரியான பதில். 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கான பாதையை படித்த ஆண்டு 16வது ஜனாதிபதி. அதுவும் சரியாக சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக அலெக்சாண்டர் வோல்டா என்பதையும், அந்த வோல்டா மின்கலத்தை கண்டுபிடித்தவரையும் சரியாக சொல்லியிருக்கின்றார் செல்வி நித்யானந்த அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 1498 என்று சொல்லியிருக்கின்றார். அது வாஸ்கோடகாமா பாதையை கண்டுபிடித்தது, கடல் பாதையை கண்டுபிடித்தது. 16வது ஜனாதிபதி யார்? அமெரிக்காவின் தலை சிறந்த ஜனாதிபதியாக ஏப்ரஹாம் லிங்கன் 16வது ஜனாதிபதியாக இருந்தார். அலெசாண்ட்ரோ வோல்டா என்பது வோல்டா மின்கலத்தை கண்டுபிடித்தவரின் பெயராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். எல்லாரும் பதில் தந்திருக்கின்றீர்கள். வணக்கம். ஆம் ஆம், நலம் தானே? நலமா இருக்கிறேன். நானும் பதில் எழுதினான். நலம் தானே? மோனண்ணாவுக்கு தண்டனை உள்ளது அல்லது எனக்கு அனுப்பினார் தெரியவில்லை, பார்க்கின்றேன். திரு நடாமோன் அவர்கள் கேள்வி இணைந்திருந்தால் சொல்லலாம். அந்த பதிலை உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அல்ல, நான் நடாமோனுக்கு எழுதினான். அவருக்கு அது எழுதினானா? எழுதினீங்களா? சரிதான். சரி, அதை கேட்டிருந்தால் அந்த பதிலை தருவேன். ஏனென்றால் அனுப்பியிருந்த பதில்களில் உங்களது பதிலை வந்திருக்கிறது. நான் படித்து விடுகிறேன், கவனிக்கவில்லை. இன்று போட்டிருக்கிறார் தீரன் கேள்விக்கு பதில். மணிக்கோணம் எத்தியோப்பியா, பிலிப்பைன்ஸ், மணிலா. அடுத்து 20/5/1498. அடுத்து 16. அடுத்து அலெக்சாண்ட்ரோ வோல்டா. எல்லாமே சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய பக்கம் பரவாயில்ல, பதில் வந்து விட்டது தானே இப்பொழுது. வாழ்த்துக்கள் ஜெயா நடேசன் அவர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய வாரத்துக்கான கேள்வியும் இன்றைய கேள்விகளையும் தருகின்றேன், முயற்சி செய்யுங்கள். சரியா? தகவல்கள் தந்து தகவல் தருவேன். அந்த தகவலிலிருந்து தான் நான் இந்த வாரத்துக்கான கேள்வி கேட்பேன். ஆனால் தொடர்ந்தும் கேள்வியும் 3 பதில்களும் தருவேன். அதில் தெரிவுகள் நீங்கள் சரியான பதிலை தெரிவு செய்து சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் தானே? இணைந்திருங்கள். அப்படியே சொல்லுங்கள் மோனா. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி. இன்றைய
இன்றைக்கான கேள்வி ஒன்றை கேட்கின்றேன். அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோள் சேட்டலைட் எக்ஸ்ப்ளோரர் 1 என்று அழைக்கப்படுகின்றது. இது எத்தனையாம் ஆண்டு விண்வெளியில் வருவதற்காக ஏவப்பட்டது? விண்வெளியில் ஏவப்பட்டது எத்தனையாம் ஆண்டு? 1971 அல்லது 1922 அல்லது 1958? அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் 1 எத்தனையாம் ஆண்டு விண்வெளியில் ஏவப்பட்டது? 1971, 1921, 1958? முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த இன்னும் 2 கேள்விகள் தருவது. நமது ஸ்வீடன் நாட்டின் தலைநகரத்தின் பெயர் என்ன? ஸ்வீடன் என்ற நாடு, ஸ்காண்டினேவியன் நாடு என்ற நாடுகளில் இது ஒன்று. அந்த ஸ்வீடன் நாட்டின் தலைநகரத்தின் பெயர் என்ன? ஹெல்சிங்கரா, புடாபெஸ்டா அல்லது ஸ்டாக்ஹோமா? அடுத்த கேள்வி அதுவும் நாட்டை பற்றியதுதான். இந்தோனேசியா நாட்டின் மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்கின்றன? இந்தோனேசியா பல 1000 தீவுகளை கொண்டது. இதில் எத்தனை தீவுகள் இருக்கின்றன? முதலாவது பதிலாக 7100, இரண்டாவது பதிலாக 10500, மூன்றாவது பதிலாக 13500. இந்தோனேசியா நாட்டில் மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்கின்றன? இது பழைய கேள்வி. இப்பொழுது சுனாமி வந்த பிறகு எடுக்கப்பட்ட கேள்விகள் இருந்தன என்றும் கேட்கலாம். இந்த 3க்கும் முயற்சி செய்து பாருங்கள். முதலாவது கேள்வியான அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோள் சேட்டலைட் என்று சொல்லுவோம். அதை எக்ஸ்ப்ளோரர் 1 எத்தனையாம் ஆண்டு விண்வெளியில்? இது இந்த செயற்கைக்கோளை நேரடியாக ஏவுவதில் ராக்கெட் மூலமாகத்தான் ஏவுவார்கள். அது ராக்கெட்லேருந்து விடுபட்டு பூமியை சுற்றி வரும் சேட்டலைட்ஸ். தொழில் எப்படி சொல்லுவார், தொலைநோக்குக்காக மற்றும் தொலைபேசி, அந்த சேட்டலைட் மூலமாக இயங்கும் தொலைபேசிகள் செய்திகள் அனுப்புவதற்காக எல்லாம் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த சேட்டலைட்ஸ் ஏவப்படுகின்றது. இது முதலில் ஏவப்பட்ட சேட்டலைட் எக்ஸ்ப்ளோரர் 1. அது எத்தனையாம் ஆண்டு ஏவப்பட்டது? 1971, 1921, 1958. இரண்டாவது, ஸ்வீடன் நாட்டின் தலைநகரத்தின் பேர் என்ன? ஹெல்சிங்கர், புடாபெஸ்ட், ஸ்டாக்ஹோம். மூன்றாவது, இந்தோனேசியா நாட்டில் மொத்தம் எத்தனை தீவுகள் உள்ளன? 7100, 10500, 11500. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதுவரை நான் எனது நிகழ்வுக்கு இதுவும் எனது நிகழ்வு தான். ஆமாம், செய்தி பழசு. இரவு வணக்கம். வணக்கம். இந்த கேள்விக்கு இப்பொழுது நேரடியான பதிலா அல்லது இது அடுத்த வாரத்துக்கான பதிலா? இல்ல, இது நேரடியாக சொல்லக்கூடிய மற்ற இது முதலாவதுக்காக 58, 1958. சரி. என்ன முதலாவது? இரண்டாவது கேள்வி ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம். சரி. அடுத்தது இந்தோனேசியாவின் தீவு அது நீங்கள் கேட்கறது மக்கள் வாழுறதா மொத்தமான தீவு என்று சொன்னா 17,000 தீவு இருக்குது. 6,000 தீவில மக்கள் வாழுறார்கள். அப்படியா? அப்படி என்றால் எல்லாம் கழித்து பார்க்க 3 பதிலுமே சரி வராதோ? ஆமா, அப்படி பார்க்கல 13,500 தான் எடுக்கணும். மொத்த தீவுகள் அங்கு அதிகமாக இருக்கிறது. ஆமா, மொத்த தீவு நீங்கள் சொன்ன அப்படியே எடுத்துக்கொள்வோம். கேள்விகள் எடுக்கும் பொழுது இப்படி எல்லாம் பார்த்து தான் எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது தெரியுது. ஆமா, தற்சமயத்துக்கு 17,000க்கு மேற்பட்ட தீவுகள் இருக்கிறது. ஆனாலும் 6,000 மட்டும் மக்கள் வசிக்கிறார்கள். 6,000 மிகுதி. ஏனென்றால் சிறிய மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாத தீவுகளும் இருக்கும் தானே. தீவுகள். ஆமாம், மொத்தமான தீவு என்று சொல்லும் பொழுது அதைத்தான் கேட்டிருக்கின்றேன். தேடி பார்க்கும் பொழுது
பல ஆயிரம் தீவுகள் இருக்கும் என்று கேள்விப்பட்டு அதை தேடி பார்க்கும் பொழுது இத்தனை ஆயிரம் ஆண்டு வந்திருக்குது. அதை கேள்வியாக்கின்றேன். நன்றி. இன்னும் ஒரு 20 நேரம் எடுத்து விட்டு பார்ப்போமா? நான் ஒரு செய்தியை வாசித்து விட்டு செய்தி என்ன ஒரு தகவல் இருக்கின்றது அதை ஆமாம் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீங்களா? ஆமா, நான் முதலாவதுக்கு 1958. மற்றது நீங்க கடைசியா என்ன சொன்னீங்க? மூன்றாவது 17 அப்படி சொன்னீங்க. 17,000 13,500 17,000 வந்த மாதிரி 17,000 தீவுகள். அவரின் கணக்கின்படி அப்படியே தான் இருக்கின்றது. அதை ஒரு ஆராய்ச்சிக்காக விட்டுடுவோம். சரி சரி. சில நேரங்கள்ல ஆனா இவ்வளவு வித்தியாசம் வர மாட்டேன். நான் தெரிகிறேன். எனக்கு 17,000 தான் வந்து தீவுகள். சரி. மற்றது இது ஸ்வீடன், இது ஸ்டாக்ஹோம். ஆமா, ஸ்வீடன் இப்ப சுனாமி பிறகு என்ன புதிதான தீவுகள் வந்துச்சு தெரியல. நன்றி நன்றி. இணைந்திருந்தது நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வணக்கம் ஜானடேசன். வணக்கம். முதலாவது அமெரிக்கான் முதல் அனுப்பிய விண்வெளி 1958. ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோம். இந்தோனேஷியா 17,000 தீவுகள். அதே 13,500 விட்டு 17 எடுத்துக்கொள்வோம். ஆமா, நன்றி நன்றி. மூன்றுக்கும் பதில் சொல்லி ஆகிவிட்டது. நான் தொடர்ந்து கேள்விகளை கேட்கின்றேன், தகவலை தந்துவிட்டு. நன்றி இணைந்ததற்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பொழுது 3 பேர் இணைந்து பதில் தந்திருக்கின்றார்கள். ராஜினி அல்போன்ஸ், செல்வினி ஜானந்தன் மற்றும் ஜெயநடேசன் அவர்கள். எல்லாரும் சொன்னது சரியான பதில் தான். சரியான பதில் நான் கொடுத்தது பிள்ளையார பதிலாக இருக்கலாம். அதை ஒரு தேடலாக எடுத்துக்கொள்ளுகின்றேன். இது என்னுடைய பழைய கேள்விகளில் தான் எடுத்தேன். நான் சொன்ன விதமாகவும் இருக்கலாம். சுனாமி வந்து பல தீவுகள் அழிந்தும் இருக்கின்றன, புதிதாக தீவுகள் உருவாகியும் இருக்கின்றன. ஆனால் என்ன 3,500 எக்ஸ்ட்ரா தீவு வந்திருக்கும் மாதிரியில தேடி பார்க்கிறேன். நன்றி இணைந்து கொண்டு தகவலுக்கு. தகவல் ஆமா, நீங்கள் தான் நான் சென்ற கிழமை வீட்டில் நீர் நிற்கவில்லை. இப்ப என்று கேள்வி பார்த்து பதில் அதிபர் அவர்களுக்கு போட்டு விட்டேன்னு என்ன சொல்லி அப்படியா? என்ன நீங்கள் பெயரை சொல்லுங்க. போட்டிருந்தவர் போன கிழமை என் கேள்விகளாகும். அப்ப நான் அதுக்கு இப்ப உடனே பதில் எழுதி போட்டிருந்தேன்னா அப்போ ஜெயாநேசன் அவர்கள் சொல்லி என்ன மறந்துட்டாரு பாக்கிறது. அப்படியா? மோனனுக்கு சவுக்கடி இருக்கின்றது. ராஜினி அல்போன்ஸின் பெயர் தீரன் வாசிச்சாரே. நீங்கள் 3 கேள்விகளுக்கு பதில் எழுதி இருந்தீர்கள். இப்ப இன்றைக்கு போட்டதுண்டா? அமெரிக்கா அந்த கேள்விக்கு எனக்குத்தான் அடி ஓடும். 3 கேள்விகள் சொன்னீங்க தானே, அந்த நேரம் தான் எனக்கு அந்த டெலிபோன். ஆமா ஆமா, நீங்கள் 3 கேள்விக்கு பதில் தந்திருக்கின்றீங்க. அடி போடும். இல்ல அது உண்மைதான். நான் இப்ப 3 கேள்வி சொல்லி எனக்கு இப்பயும் தான் டெலிபோன் அந்த சார்ஜ் இல்லாம போட்டுது. அதுக்காக தான் நான் இப்ப போட்டு இருந்தேன்னா இப்ப 3 கேள்வி சொல்லிக்கதான் நல்ல காலம் அவரை கேட்கல போல இருக்கேன். நானும் தப்பிட்டேன். தொடருங்க. சரி நான் தகவல் தந்து கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. முதல் ஒலி கலையகம் வழங்கும் லண்டன் தமிழ் வானொலி. உலகெங்கும் 24 மணி நேரமும் ஒலிக்கிறது லண்டன் தமிழ் வானொலி. உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து மகிழுங்கள். LondonTamilRadio.net எனும் இணைய முகவரி மூலம் கேட்டு மகிழலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம். செய்தி பலசில் சில தகவல்கள் வைத்திருக்கின்றேன். செய்திகள் முதலில் இந்திய இசை உலகில் ஜாம்பவான் என்று சொல்லப்படுகின்ற இசைஞானி அவர்களின் ஒரு
தகவல் வைத்திருக்கின்றேன். அத்துடன் இன்றைய தினம் பாரதி ராஜா இல்லை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தவறிவிட்டதாக அறிகின்றோம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது அதை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரும் கவிஞர் அவர் மரணம் இருக்கின்றார் என்று அறிந்திருக்கின்றேன். சரி, அதே இன்றைய செய்தி ஒரு பகுதியாக சொல்லிக்கொண்டு அடுத்த அந்த இசைஞானி இளையராஜாவின் பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று வைத்திருக்கின்ற அதை பார்ப்போம். இந்திய இசை உலகில் இசைஞானி என்றும் அவரது தீவிர ரசிகர்களால் தி மைஸ்ட்ரோ என்று அழைக்கப்படும் இளையராஜா தனது அறிமுகத்துக்கு பிறகு 5 தசாப்தங்கள் கடந்தும் இந்தியா முழுவதும் வீடுகள், கச்சேரி அரங்குகள் மற்றும் திரைப்பட திரைகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு இசை சக்தியாக இருக்கின்றார். 83 வயதான தமிழகத்தைச் சேர்ந்த இளையராஜா 9 மொழிகளில் 1000க்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து இருக்கின்றாராம். இது இந்திய திரைப்பட வரலாற்றில் இதுவரை எவரும் எட்டாத சாதனையாகும். 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திசையின் திரையுலகின் புதிய அத்தியாயத்தை தொடங்கிய அவர் பின்னர் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் செல்வாக்குமிக்க இசையமைப்பாளர்களில் ஒருவராக உயர்ந்தார். புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞரான TM கிருஷ்ணா சொல்லியிருக்கின்றார் என்னவென்றால், இளையராஜாவின் வருகை ஒரு திருப்பு முனை. முற்றிலும் வேறுபட்ட சமூக மற்றும் கலை பின்னணியிலிருந்து வந்த அவர் தமிழ் திரை இசைக்கு தனித்துவமான ஒலிபரப்பை உருவாக்கினார் என்று கூறியிருக்கின்றார். இந்திய சினிமாவில் பின்னணி பாடல் பிளேபேக் சிங்கிங் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பாடகர்கள் பாடல்களை பதிவு செய்ய, நடிகர்கள் அவற்றை திரையில் உதட்டசைப்பாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இசையமைப்பாளர்கள் பாடல்களோடு திரைப்படத்தின் பின்னணி இசையையும் உருவாக்குகின்றார்கள். இளையராஜாவுக்கு முன்பு பெரும்பாலான திரைப்பட இசைகள் இந்திய பாரம்பரிய மற்றும் கர்நாடக இசையை மையமாக கொண்டிருந்தன. மேற்கத்திய சிம்பொனி இசையின் தாக்கம் பிரதான திரைப்பட இசையில் அரிதாகவே காணப்பட்டதா. ஆனால் இளையராஜா உலகின் பல்வேறு இசை மரபுகளையும் மேற்கத்திய செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை மற்றும் பல்வேறு சர்வதேச இசை வடிவங்களையும் ஒருங்கிணைத்து புதிய ஒரு நிலையை உருவாக்கினார். TM கிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றார், பல இசை வடிவங்களிலிருந்து எடுத்த கூறுகளை ஒரே இசை மொழியாக இணைத்து ஒற்றுமையுடன் வெளிப்படுத்தும் திறமையே இளையராஜாவின் மேதுமை என்று சொல்லியிருக்கின்றார். 16 வயதினிலே ஓலங்கள், சாத்மா, கீதாஞ்சலி, சின்ன கவுண்டர் மற்றும் நாயகன் போன்ற பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் உருவாக்கிய இசை பெரும்பெற்றியை பெற்றிருந்தது. அவர் 8000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தின் கிராமிய இசை மற்றும் நாட்டுப்புற பாடல் மரபுகளை தனது இசையில் ஆழமாக பயன்படுத்தி அவற்றை உலகளாவிய இசைத்தரத்துடன் இணைத்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு இளையராஜா ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கின்றார். ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா உடன் லண்டன் நகரில் தனது மேற்கத்திய செல்வியல் சிம்பொனியை இசையமைத்து நடத்தி நிகழ்த்திய முதல் இந்தியர் ஆவார். அந்த நிகழ்வை ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா உலக இசை வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று பாராட்டியிருக்கின்றது. இளையராஜா வெறும் திரைப்பட இசையமைப்பாளர் மட்டுமல்ல, தமிழ் நாட்டுப்புற இசை, இந்திய பாரம்பரிய இசை மற்றும் மேற்கத்திய இசை மரபுகளை ஒருங்கிணைத்து தனக்கென ஒரு இசை பிரபஞ்சத்தை உருவாக்கிய உலக தரமான இசை மேதை என்று கருதப்படுகின்றார். அப்படியாகத்தான் இருக்கின்றார். அவரது இசை தலைமுறைகளை தாண்டி தொடர்ந்து மக்களின் மனங்களில் வாழ்கின்றது என்ற இந்த கட்டுரை ஒன்று பிபிசியில் வந்த கட்டுரை, பிபிசி தமிழில் வந்த கட்டுரையை எடுத்திருக்கின்றேன். பகிர்ந்து அதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக செய்தியாக இருக்கும் அல்ல தகவலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த தகவலுக்கு செல்லுகின்றேன். உங்கள் செவியோரம் சிறப்பிக்கின்ற லண்டன் தமிழ் வானொலி 24 மணி நேரமும்
காற்றில் உங்கள் படைப்புகளும் கருத்துக்களும் மற்றும் அறிவித்தல்களும் இடம்பெற வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 07556256636. லண்டன் தமிழ் வானொலி. நேரம் இப்பொழுது 8:47. தொடர்ந்து இந்த கிழமைக்கு உரிய கேள்விகளுக்கான தகவல்கள். அதில் முதலாவது தகவல், உலகின் முதல் பரிசோதனை குழந்தையான லூயி ஜோய் பிரவுன் என்பவர் ஜூலை 25, 1978 பிறந்தார். யூகேயில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட்ஹாம் பொது வைத்தியசாலையில் பிறந்திருந்தார். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்ற IVF என்று அழைக்கப்படுகின்றது. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்ற முறை மூலம் உலகிற்கு இவர் வந்தார். இந்த முறையை விஞ்ஞானிகளான ராபர்ட் எட்வர்டும் பேட்ரிக் ஸ்டெப்டோவும் ஜீன் பேர்டியும் சேர்ந்து அறிமுகப்படுத்தியிருந்தனர் இந்த IVF என்ற முறையை. அடுத்த செய்தி, நாம் இருக்கும் பூமி உள்ள மில்கிவே பால்வழியை ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கம் போய் சேர 1,00,000 தொடக்கம் 2,00,000 வருடங்கள் எடுக்குமாம். யாராவது முயற்சி செய்து பாருங்கள். இது ஒளியின் வேகத்தில் சென்றால்தான், சும்மா 2,00,000 வருடம் அல்ல, இது ஒளியின் வேகத்தில் சென்றால்தானா இந்த 2,00,000 வருடமே. அதாவது ஒரு செகண்டுக்கு 1,86,282.39 மைல்கள். நாங்கள் ஒளியின் வேகத்தை 1,86,000 மைல் பர் செகண்ட் என்று அறிந்திருக்கின்றோம். அது அண்ணளவாக பொதுவாக சொல்லும் பொழுது அதை சொல்லுவோம். என்ன இவ்வளவு வேகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய தொகை அது தெரியாதானே, அதற்காக குறுக்கி வைத்திருக்கிறார். அண்மைய தானத்தில் வைத்திருக்கின்றார்கள் 1,86,282.397 மைல்கள் ஒரு செகண்டுக்கு செல்லுமாம். அந்த வேகத்தில் சென்றால் தானாம் அந்த கணக்கு 1,00,000 தொடக்கம் 2,00,000 வருடம். 1,00,000 வருடம் என்றும் சொல்லவில்லை, 2,00,000 வருடம் என்று சொல்லவில்லை. இது தொடக்கம் அதுக்கு கூடாது, இதுக்கு கூடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒளியின் வேகத்தில் நாம் சென்றால் பூமியை 7.5 தடவை ஒரு செகண்ட்களில் சுற்றி வந்து விடலாமாம். இதையும் யாராவது முயற்சி செய்து பார்க்கலாம். சந்திரனை 1.3 செகண்ட்களில் அடைந்து விடலாமாம். சூரியனை 8 நிமிடம் 20 செகண்ட்களில் அடைந்து விடலாம். ஆனால் அதுக்கு முதலே எரிந்து சாம்பல் கூட இருக்கும் தெரியவில்லை என்று நாசா சொல்லுகின்றது. நாசாவிலிருந்து எடுத்த இந்த செய்தி. பார்ப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலை கேட்போம். பாடலுக்கான நேரம் வந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்விகளை அல்லது இப்பொழுதே தருகின்றேன், முயற்சி செய்து கொண்டிருங்கள். பாடலை கேட்டு வந்து பதில்களை தாருங்கள். கேள்விகளை எடுக்கும் முதலாக டோட்டஸ் கேர் லிமிடெட் வழங்கும் பகுதியாக அல்லது முழு நேரமாக ஆதரவு தேவைப்படும், குறிப்பாக விசேட தேவையுள்ள மக்களுக்கு டோட்டஸ் கேர் லிமிடெட் வழங்கும் சேவைகள்: துணை ஆதரவு, வாழ்க்கை மற்றும் வசிப்பிட பராமரிப்பு, தேவையுள்ள இளையோருக்கான விசேட ஆதரவு, அவர்களுக்கான துணை பராமரிப்பு அல்லது மற்றும் நேரடி பராமரிப்பு, பகுதியாக அல்லது முழு நேரமாக வழங்கப்படும் வாழ்க்கை பராமரிப்பு, அத்துடன் காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கலான நிலை பராமரிப்பு. இன்னும் பராமரிப்பு தேவையுள்ள மக்களின் நிலை அறிந்து அதற்கான அரச மற்றும் கவுன்சில் உதவிகளை முழுமையாக பெற்றுத்தரும் அல்லது முழுநேர் கேர் நிறுவனம் டோட்டஸ் கேர் லிமிடெட். கேர் பராமரிப்பு துறையில் நீண்ட அனுபவமுள்ள பணியாளர்களை கொண்டு இயங்கும் டோட்டஸ் தமிழர் நிர்வகிப்பு நிறுவனமாகும். உங்கள் தேவைகளை பகிர, விவரமறிய, ஆவண செய்ய totuscare.co.uk
தொடர்புகளுக்கு 01-53-65-26-431. முதல் ஒலி கலையகம் வழங்கும் லண்டன் தமிழ் வானொலி. நேரம் இப்பொழுது 8:52. இந்த இப்பொழுதைக்கான கேள்விகள் 3 தந்து விடுகின்றேன். முயற்சி செய்து பாருங்கள். தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து பதிலை பார்ப்போம். அதிசிறந்த ஓவியரான மைக்கேல் ஏஞ்சலோவின் அநேகமாக புகழ்பெற்ற ஓவியங்கள் எந்த தேவாலயத்தில் இருக்கின்றன? சிறந்த ஓவியரான மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற ஓவியங்கள் எந்த தேவாலயத்தில் இருக்கின்றன? சிஸ்டைன் செப்பலா, நோட்ரடாமோஸா அல்லது வேட்டிகன் செப்பலா? அதிசிறந்த ஓவியரான மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற ஓவியங்கள் சிஸ்டைன் செப்பலில் இருக்குதா, நோட்ரடாமோஸில் இருக்குதா அல்லது வேட்டிகன் செப்பலில் இருக்கின்றதா? அடுத்த கேள்வி, புரூனே நாடு எங்கு அமைந்துள்ளது? புரூனே என்ற நாடு, அரசாட்சி நடக்கும் நாடு, அது எங்கு அமைந்துள்ளது? ட்ரினிடாடுக்கு பக்கத்துலையா, மடகாஸ்கார் தீவுக்கு பக்கத்துலையா அல்லது மலேசியாவுக்கு பக்கத்துலையா? புரூனே என்ற நாடு எந்த இடத்தில் இருக்கின்றது? ட்ரினிடாடுக்கு பக்கத்தில், மடகாஸ்காருக்கு பக்கத்தில், மலேசியாவுக்கு பக்கத்தில். மூன்றாவது கேள்வி, முதலில் வேண்டாம், அந்த கேள்வி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக போய்விடும். ரங்கூனை தலைநகரமாக கொண்ட நாடு எது? புருண்டி, புரூனே, பர்மா. ரங்கூன் என்ற நகரத்தை தலைநகரமாக கொண்ட நாடு எது? புருண்டி, புரூனே, பர்மா. முயற்சி செய்து பாருங்கள். பாடலை கேட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம்.
எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே ஓ எனது விழி வழி மேலே கனவு பல விழி மேலே ஓ வருவாயா வருவாயா என நானே எதிர்பார்த்தேன். அதை சொல்ல துடிக்குது மனசு சுகமள்ள தவிக்கிற வயசு அதை சொல்ல துடிக்குது மனசு சுகமள்ள தவிக்கிற வயசு வணக்கம் தீரன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வேர்மா இப்பொழுது இப்ப நேரம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது இப்ப உடனே பதில் சொல்றது இல்லையா அல்லது அடுத்த வாரத்துக்கானதா? கேள்வி இன்னும் கேட்கவில்லையே. அப்பொழுது முதல் கேட்டிருந்தேன். இப்ப புது கேள்வி கேட்க போறேன் இப்ப. இல்ல இல்ல இப்ப நீங்கள் 3 கேள்விகள் தந்ததுக்கான பதில் இப்ப சொல்லவா அல்லது அடுத்த வாரத்துக்கானதா? இல்ல 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 பேரை சொல்லுங்க. நான் செல்வி நித்யானந்தன். செல்வி நித்யானவர்கள் முதல் வரவில்லை. நான் பேரை போட்டுவிட்டேன். என்னென்றால் அதில் அவர்கள் வந்து இணைந்து சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் பதில சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன இப்ப கேட்ட கேள்விக்கு அந்த மைக்கேல் அஞ்சல அந்த ஓவியற்ற கேள்வி இல்ல இல்ல அது நான் கேட்கவில்லை, தகவலாக தந்திருந்தேன். மன்னித்து விடுங்கள். நான் அந்த இந்த தகவலை எடுக்க போய் எல்லாமே மூளையெல்லாம் குழம்பி செய்து விடு. மன்னிக்க வேண்டும். ஆம் ஆம் இது இப்பொழுது சொல்வதற்கான கேள்விகள் தான். அது மைக்கேல் அஞ்சலோ அவற்றை இது வந்து வத்திக்கான்ல இருக்கிறது. சரி. மற்றது புருண நாடு வந்து போர்னியோ தீவில் அதுல இருக்கிறது. மற்றது பர்மாவில் தான் அந்த ரங்கூன். நன்றி. சரி நன்றி. அடுத்தது முந்தினது பர்மா, இப்ப மியான்மர். இப்ப மியான்மர். ஆமா ஆமா மியான்மர். ஆமா இது பழைய கேள்வி, எல்லாத்தையும் பண்ண வேண்டும். பர்மா, மியான்மர். அடுத்தது யார் என்னைய கேக்குறீங்களா? இல்ல இல்ல நீங்கள் 3 கேள்விகளும் பதில் தந்திருக்கிறீங்க செல்வி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மன்னிப்புடன் அடுத்த வாரத்துக்கான கேள்விகளையும் சொன்னீங்கள் என்றால் இப்பொழுது சொல்ல இருக்கும். 10 மணியா போய்விட்டது. ஆமா இப்பொழுது சொல்ல போகின்றேன். என்னவென்றால் அந்த தகவலை தரக்கும் முதல் அந்த கேள்வியில தந்து விடுகின்றேன். ஏனென்றால் இல்லையே நான் விரைவாகவே தந்துவிட்டு கேள்விகளை கேட்கின்றேன். சரியா? நன்றி நன்றி இணைந்து கொண்டதுக்கு. தொடர்ந்து இருந்திருக்கு. அது அந்த மலேசியாவில் இந்தோனேசியா தீவுகளை பற்றி தேடினேன். மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்கிருந்து எடுத்தேன்னு தெரியல. 13,500. ஆனால் இந்த தகவலின் படி விக்கிபீடியா போன்ற தகவலோடு 17,000 தொடக்கம் 17,508 தீவுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுது புதிய தகவலின் படியாம் 17,024 தீவுகள். ஏனென்றால் சில தீவுகள் வந்திருக்கிறது, புதுக்கோவில இது உள்ளுக்குள்ள போய் அழிஞ்சு 2023 எடுத்த தகவலின் படி 17,024 தீவுகள் தான். 2026 வந்த தகவலின்படியே 17,100 தீவுகள் இருக்கிறது. அப்படியா? வந்து அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. தோன்றி எல்லாம் நாங்கள் எழுதுறது தானே. அது என்னடா நிரந்தரமாக வெளியில் நீட்டி கொண்டிருக்கும் தீவு வெட்டி பார்த்து கொண்டிருப்பது தான் தீவுகள் என்று கருதாக. இது உள்ளுக்குள்ள கடல் கொஞ்சம் உயர்ந்தவுடன் அது காணாமல் போகும். அவற்றை விட்டுத்தான் நினைக்கிறேன் இந்த 2023 தகவல் விக்கிபீடியாவில் இருந்தது. நீங்கள் எங்கு தகவலை சேர்த்தீங்க? நான் கூகுள்ல அடிச்சேன். நான் இந்த தகவல் இப்ப அண்மையிலும் யூடியூப்ல எல்லாம் வந்திருந்தது. அப்படியா? ஆமா ஆமா. இந்தந்த இடங்களில் எத்தனை தீவுகள் இருக்கிறது என்று. இந்தோனேசியாவில் 13,000 அந்த தீவுகள்.
அப்படி சரி சரி ஆமா 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 இருக்கு ஆனா இது இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. 17,000 நீங்க போட்டிருந்த 17,508. ஆனால் இப்ப அண்மையில் வந்ததுல 100 வந்திருக்கிறது. சரி பார்க்கலாம். ஏனென்றால் நான் அண்மைய செய்தி விக்கிபீடியா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஆமா 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 சரியாக தகவல் தாரது. அதனால் தான் அந்த தகவல் கூகுள் எடுப்பதிலும் விட அதை தேடினேன். அதில் அப்படி இருக்கின்றது. 17,508 தீவுகள். அதில் இப்பொழுது 2023 எடுத்த தகவலின்படி 17,024 வருஷம் இருக்குதான் நெஞ்சால போயிட்டு இதெல்லாம். ஆமாம் ஆமாம் இருக்கலாம் அதுக்கள் மறைந்து விட்டதோ தெரியவில்லை. நன்றி தகவலுக்கு. உலகத்துல அதிக தீவுகள் உண்ட நாடு ஸ்வீடன். ஸ்வீடன் உலகத்துல அதிக தீவுகள் உண்ட நாடு ஸ்வீடன் முதலாவது இடத்துல இருக்கின்றது. அதிக தீவுகள் கொண்ட நாடா? தீவுகளை கொண்டது ஸ்வீடன். ஸ்வீடன் ஸ்காண்டினேவியா நாட்டுல ஸ்காண்டினேவியா நாடு தானே ஸ்வீடன். அதுல ஒரு நாடு தானே. ஆமாம் அது தீவு இல்லை ஆனால் நாடு. அப்படியா? சுத்தவரை இருக்கின்றதா? அப்படியா? தீவுகளா இருக்கிறது. நான் இந்த கேள்வி எடுத்தேன். நான் இந்த கேள்விக்கு பார்த்த நாங்கள் புதிய செய்தி நாங்கள் எப்பவோ கொடுத்து இரண்ட கேள்விகள். அப்படியா? அது சிறப்பு. ஏனென்றால் இதை ஒரு தரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தீவை சுற்றி தீவுகள் இருக்கும் என்று அறிந்திருப்போம். ஆனால் ஒரு பெரிய நாட்டை அதற்கு சொந்தமானது இருக்கு. சரி சரி நன்றி தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து சரி கேள்வி அப்படின்ற புதுசாக என்னவென்றால் அந்த தகவல் வைத்திருக்கின்றன, அது என்ன வாசிக்கவில்லை அது. ஆனால் உங்களுக்கு 5 கேள்விகளை தந்து விடுகின்றேன். நீங்கள் தேடி பாருங்கள். நீங்கள் தேடி பார்க்கிறார்கள் தானே எல்லாரும்? ஓகே சரியா? 5 கேள்வி. முதலாவது கேள்வி, இரசாயன தொழிற்சாலை இலங்கையில் எந்த இடத்தில் இருக்கின்றது? நான் பதில் தரவில்லை, நீங்கள் பதிலை தேடுங்கள். இரசாயன தொழிற்சாலை நமது நாட்டில் ஈழத்தில் இலங்கையில் எந்த இடத்தில் இருக்கின்றது? சரியா? இருந்தது. ஆமாம் இது இப்பொழுதும் இருக்கிறது. ஆமாம் இப்பொழுது இயங்கவில்லை, இருந்தது. உறவினர் ஒருவர் அங்கு வேலை செய்திருந்த. அப்படியா? சரி சரி அப்படி என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரி அடுத்த கேள்வி, இங்கிலாந்திலேயே சிறிய அரச மாளிகை ஸ்மாலஸ்ட் ராயல் பேலஸ் என்று அழைக்கப்படுகின்றது எது? இங்கிலாந்தில் சிறிய அரச மாளிகை ஸ்மாலஸ்ட் ராயல் பேலஸ் என்று ஒரு அழைக்கப்படுது. சரியான அளவு இருக்கின்றது. அது தேவையில்லை, நீங்க கண்டுபிடித்து பாருங்கள். இங்கிலாந்தில் சிறிய அரச மாளிகை ஸ்மாலஸ்ட் ராயல் பேலஸ் என்று அழைக்கப்படுகிற அது எது என்று தான் கேள்வி. ஆமா இல்ல எது எதென்றால் ஒரு இடத்தை சொல்லித்தான் அந்த பெயரை அது மாதிரி வரும். பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி. ஆமாம் அது பதிலாக இருக்கலாம், அதை சொல்லிவிட்டேன், பரவாயில்லையா? உலகில் முதலில் மின்சாரத்தில் இயங்கும் தையல் இயந்திரம் ஐசாக் சிங்கர் தெரிந்தானே? அவர் தான் கண்டுபிடித்தார். அது எத்தனையாம் ஆண்டில் கண்டுபிடித்தார் அதை? உலகில் முதலில் மின்சாரத்தில் இயங்கும் தையல் இயந்திரத்தை ஐசாக் சிங்கர் கண்டுபிடித்தார். அவர் அதை எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடித்தார்? 3வது கேள்வி. 4வது கேள்வி, ரஷ்ய படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் ஊடுருவி ஆக்கிரமித்தது எந்த ஆண்டு? அதுவும் ஆண்டு கேள்விதான். ரஷ்ய படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் ஊடுருவி ஆக்கிரமித்தது எந்த ஆண்டில்? மற்றது சரி இன்னும் ஒரு கேள்வி. 4 கேள்வி கேட்டுவிட்டேன். சரி, ஐதரசன் வாயு 1781 கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1782 அல்ல,
82 சரி 81 92 கண்டுபிடிக்கப்பட்டது. அது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இல்ல நீங்க இப்ப 2 சொல்றீங்க, 2 ஆண்டு 81 82 இல்ல 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 1781 கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் கேள்வி தயாரிப்பவர்கள் அதை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள். நான் எடுத்த இடத்திலும் விட வேறு எங்கே எடுத்திருக்கீங்க பார்த்தேன். ஆமாம், ஹைட்ரஜன் வாயு 1781 கண்டுபிடிக்கப்பட்டது. இதை யார் கண்டுபிடித்தார்? 5 கேள்வி வந்து விட்டதா? சரி, இந்த வாரத்துக்கான கேள்வியாக அதை வைத்திருங்கள். நான் மற்ற இந்த வாரத்துக்கான தகவலை தந்து விடுகின்றேன். நீங்கள் கேட்க நேரம் இருந்தால் கேட்க. நன்றி. இணைந்து கொண்ட 3 பேருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்கள். நேர்கள் இணைந்திருப்பது லண்டன் தமிழ் வானொலியின் 24 மணி நேர ஒலிபரப்பு மற்றும் டிவியில் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள வேண்டுமென்றால் 0079 56 256 636 00447956 256 636. பாமுகம் மூலமாக இணைந்திருக்கும் நேர்கள் ஃபேஸ்புக்கில் பாமுகத்தின் ஃபேஸ்புக்கில் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் தகவல்கள் வைத்திருக்கின்றேன், பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். நேரம் இப்பொழுது 9 மணி 10 நிமிடம். இது இங்கிலாந்தில் 9 மணி 10 நிமிடம், ஐரோப்பிய நாடுகளில் 10 மணி 10 நிமிடம்.